இன்னும் சொல்லப்போனா அதை ஒருபடி மெருகேற்றி ஆணுக்கு பெண் நிகர்னு கூட சொல்லக்கூடாதுங்க. ஆணும் பெண்ணும் நிகர் அப்படிங்கறது சொல்லணுங்கிறத அண்ணன் வந்துட்டு மேடைகள் தோறும் முழங்கி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது 50% இடஒதுக்கீட்டை ஒரு கட்சி இந்திய அளவில் முதல் முறையாக கொடுத்திருக்குதுன்னா நாம் தமிழ் கட்சி தான். அது வந்துட்டு 2019 கொடுத்தது. 2019 தேர்தலையும் கொடுத்துச்சு, 21 தேர்தலையும் கொடுத்துச்சு, இப்ப 26, 24 தேர்தலையும் கொடுத்திருக்கு, 26லயும் கொடுப்போம். அது வந்துட்டு ஆணுக்கு பெண் நிகருங்கிறத எங்களுடைய பிறவி கடனாக கொடுக்கிறோம். அதுல வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் கிடையாது. பெண்களை அரசியல் மயப்படுத்த வேண்டியது ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய பொறுப்பு. அது எங்கள் தலைவர்கிட்ட இருந்து நாங்க கற்றுக்கொண்டது. அவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு பெண்களுக்கு எல்லா உரிமைகளையும் கொடுத்து பெண்களை படை தளபதிகளாக நியமிச்சு அந்த பெண்களுடைய படை தளபதி எவ்வளவு தூரம் வீரியமாக செயல்படுங்கிறத எங்களுக்கு கண்ணுக்கு எதிர்க்க வந்துட்டு காமிச்சிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதை நேரடியாக உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டு 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிறத கொண்டு வரோம். இதை கட்சிக்குள்ளேயும் கொண்டு போறோம். மற்றவங்க வந்துட்டு வேட்பாளர்களாக நிக்கிறாங்க 33% கூட இப்பதான் வந்துட்டு இந்திய அளவில் கொண்டு வர போறோம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க 50% கொண்டு போறோம். அதில் எங்கன்னு பாத்தீங்கன்னா கட்சி பொறுப்பாளர்கள் முதற்கொண்டு அதை செஞ்சிருக்கிறோம். எங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் மண்டல செயலாளர்கள் 2 பேர் போடுறாங்க. அதில் ஒரு ஆண் ஒரு பெண். 234 தொகுதிகளுக்கும் மண்டல செயலாளராக பெண்களை நியமிச்சு விட்டோம். நாம் தமிழ் கட்சி செய்திருக்கக்கூடிய ஒரு சைலண்டான ஒரு மிகப்பெரிய சாதனை எதுன்னு பாத்தீங்கன்னா 234 தொகுதிக்கும் மண்டல செயலாளர்கள் பெண்களாக நியமிக்கப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது. அப்படியாக கட்சி பொறுப்புகள்லையும் பெண்கள் வந்துட்டு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இது வந்துட்டு எங்களுடைய பிறவி கடனாக செய்யும்.